வாங்க இப்போ நம்ம வந்து பீட்ரூட் கேரட் ஜூஸ் பார்க்க போகிறோம். கேரட்டு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து பீட்ரூட் போட்டுக்கோங்க, 2 பீட்ரூட் கிழங்கு போட்டுக்கோங்க. நல்லா திக்காக வரும் நம்மளுக்கு. ஒரு 4-5 கேரட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தோலை சீவிட்டு. நல்ல மல்டி விட்டமின்ஸ் இருக்குது இதில். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப எனர்ஜி பூஸ்டப்பாக இருக்கும். இதை வந்து ஒரு கிளாஸ் குடித்தா போதும். ஆஃப் டே வரணும் நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது, போன்ஸுங்களுக்கும் ரொம்ப நல்லது. கால்சியம், அயன், நியூட்ரிஷன், மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது இதில். தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு ஜூஸை வந்து நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் டெய்லி ஒரு ஜூஸ் டேக் அவே ஃப்ரம் த டாக்டர்னு சொல்லுவாங்க. டெய்லி 1 கப் ஆஃப் ஜூஸ் எடுத்தால் போதும். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இல்லை நம்மளுக்கு. ரொம்ப எல்லா நியூட்ரிஷனும் நம்மளுக்கு இதிலே கிடைக்கிறதுனால நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நம்மளுக்கு. எல்லா ஜூஸுமே நம்ம ட்ரை பண்ணணும். லெமன் வித் மின்ட்டு, கேரட்டு பீட்ரூட் சேர்த்தது, அப்புறம் ஆம்லா ஜூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்பிள், அது மாதிரி நம்ம வந்து எல்லா ஜூஸுமே டெய்லி ஒரு ஜூஸ் எடுத்தோம்னாலே வந்து நம்மளுக்கு, குழந்தைங்களுக்கு, எல்லாருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்பவுமே நல்லது. நீங்களும் கண்டிப்பாக தினைக்கும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட பாடிக்கு பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த டிசீஸும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். ரொம்ப ஆஃப்டர் 40-50லாம் பார்த்திங்கன்னா போன் டென்சிட்டிலாம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஆஃப்டர் 30லேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடணும் ஹெல்த் கான்ஷியஸு. ஏன்னா 20 to 30 வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா ஜங்க் ஃபுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களால சமைக்க முடியாது. என்ஜாய்மெண்ட்டுக்கே அந்த 20 to 30 போயிடும். பட் ஆஃப்டர் 30 வந்து ஃபேமிலியில் வந்து நம்ம ரொம்ப கேர் எடுக்கணும். ஆஃப்டர் பேபிஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், கணவனோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம ரொம்ப டேக் கேர் ஆஃப் பண்ண சிவராமன் சார் சொல்கிற மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு 20 இயர்ஸ் நம்மளை வந்து எக்ஸ்ட்ராவாக வாழ முடியுன்ற அளவுக்கு எல்லாமே நம்ம வந்து கேர் எடுத்து ஜூஸஸ் குடிக்கணும் தினைக்கும். அது மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாக கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பொரியல் எடுத்துக்கணும், ஒரு ஜூஸ் எடுத்துக்கணும். அது மாதிரி கொஞ்சம் மெனக்கடல் பண்ண தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வாங்க ஜூஸ் இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக அரைப்பட்டுருக்கு. இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ரிமைனிங் வாட்டரை ஆட் பண்ணணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வச்சு ஜூஸ் போட முடியுமானே தெரியாது சில பேருக்கு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இதில் வந்து அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கூட இதை வந்து ஜூஸஸ்லாம் நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ பூஸ்டப்பாக இருக்கும். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு அது மாதிரி ஐட்டம் வாங்குறதுக்கு பதிலாக கடைகளில் வந்து இந்தமாரி மால்ட்டெலாம் ரெடி பண்ணி விற்கிறாங்க. 100 கிராமே 200 rupees அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒன்றும் வேணாம், நீங்கள் போயிட்டு பக்கத்து கடையில் வந்து 10 ரூபா கேரட், 10 ரூபா பீட்ரூட் வாங்கிக்கோங்க. 2 கிழங்கு கொடுத்தாங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. அதுவே நம்ம 4 பேருக்கு 4 சர்விங் பண்ணலாம். இதில் 4 கிளாஸ் வரும். ஐஸ் தேவைப்படுறவங்க ஐஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து காசை வந்து அதை மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா சட்னி பதத்துக்கு கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ணனா நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். சில பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து ஸ்மூதியாக வந்து ட்ரை பண்ணிடாதீங்க, ரொம்ப ஒமட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்ல லிக்விடாக ஜஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் டைப்பில் நம்ம ஜூஸாக அதை ட்ரை பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி நல்லா குடிச்சு பாருங்கள். அப்புறமா கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க, டயட்டில் இருக்கிறவங்க அவங்க வேணால் ட்ரை பண்ணலாம். ஸ்மூத்தி மீன்ஸ் இதை வந்து அப்படியே டைரெக்டாக குடிச்சிருவாங்க. இந்த சக்கையெல்லாம் வந்து அது வந்து ஃபைபருக்காக யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே குடிச்சிருவாங்க.
ஸோ அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து செட்டே ஆகாது. டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 1 or 2 டேஸ்லேயே ஒமட்டிடும். சரி இது வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் இது மாதிரி ஜூஸஸாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லிக்விடாக நல்ல சாதாரண ஜூஸ் மாதிரி பழக பழக இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நம்மளுக்கு பிடிச்சிரும். அட்லீஸ்ட் ஸ்மூதிலாம் நம்ம ட்ரை பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு வெஜிடபிள் ஒரு ஜூஸாக நம்மளுக்கு உள்ளே போதா அதுவே நம்மளுக்கு எனஃப். ஸோ இந்த வந்து ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றவங்க வந்து அந்த சுகரை வேணால் அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஜூஸ் வந்து நம்ம போட்டாச்சு, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1 கிளாஸு ஜூஸ் வந்து 1 பாட்டில் ரத்தத்துக்கு ஈக்குவல். நம்மளுக்கு அவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குது. இதில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா பீட்ரூட் கண்டிப்பாக சாப்பிட்ணும். பீட்ரூட்டை வந்து தினைக்கும் வந்து ஒரே பொரியல் டைப்பில் எடுக்க முடியாது நம்மளால். பட் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஜூஸை வந்து பழகிக்கிட்டோம்னா ஒரு கிளாஸ் நம்ம வந்து வீக்லி 2 or 3 கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து கேரட் வித் பீட்ரூட் போட்டிருக்கோமா, இது ஒரு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஃபேமிலிக்கு. இதை வந்து எல்லா ஜூஸஸுமே நான் போட்டிருக்கேன். எல்லா ஃபுட் ஐட்டமுமே வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது 2 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸை. நீங்கள் பாருங்கள், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். மேகி மட்டும் இல்லை 2 மினிட்ஸில் நம்ம பண்ணுறதுக்கு. எல்லா ஃபுட் ஐட்டமுமே வந்து நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வந்து ஃபுட் ஐட்டம்ஸு எது வேணாலுமே வந்து நம்ம 2 மினிட்ஸில் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய்.